இருதய நோய் மற்றும் பார்க்கின்சன் டிசீஸ்க்கு உலகத்துல எங்கேயாவது ஸ்டெம் செல் தெரப்பி அப்ரூவ் பண்ணிருக்காங்களா டாக்டர்? பார்க்கின்சன் டிசீஸ்க்கு உலகத்துல ஜப்பான்ல முதலா ஆல்ரெடி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 வருடங்களுக்கு முன்னாடியே பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு அந்தந்த பேஷண்ட்டினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்ல இருந்து எடுத்த ஸ்டெம் செல்ஸ் அதை வந்து கல்ச்சர் பண்ணி அதை பல மில்லியன்ஸா கல்ச்சர் பண்ணி அதை வந்து 5 டோஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டோஸும் 200 மில்லியன் ஸ்டெம் செல்ஸ் ஒவ்வொரு மாசமும் கொடுப்பாங்க. அது மாதிரி 5 மாதங்கள் கொடுப்பாங்க. ஒரு டோஸுங்கிறது வந்து 200 மில்லியன்ல 150 மில்லியனை இன்ட்ராவீனஸ் ஆகவும் 50 மில்லியன் வந்து இன்ட்ராதீக்கல் முதுகுத்தண்டு வழியாகவும் கொடுக்குறாங்க. இது வந்து முதுகுத்தண்டியா வழியாக கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து சிஎஸ்எஃப் அப்படிங்கிற அந்த ஃப்ளூயிட் மூலமாக கலந்து அது பிரெயின் வரைக்கும் போய் லேட்ரல் வென்ட்ரிக்கல்ன்றதுல தான் அது சிஎஸ்எஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த லேட்ரல் வென்ட்ரிக்கலுக்கு இந்த ஸ்டெம் செல்ஸ் ட்ராவல் பண்ணி அந்த லேட்ரல் வென்ட்ரிக்கலினுடைய லேட்ரல் பார்டர்ல ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. நியூரல் ஸ்டெம் செல்ஸ் ஆர் லொகேட்டட் இன் த லேட்ரல் பார்டர் ஆஃப் த லேட்ரல் வென்ட்ரிக்கல், இந்த சப்வென்ட்ரிகுலர் ஜோன். ஸோ இதுதான் அந்த ஸ்டெம் செல்ஸை கொடுத்து அந்த லோக்கலாக இருக்கக்கூடிய சப்வென்ட்ரிகுலர் ஜோன்ல இருக்கிற ஸ்டெம் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி அது வந்து ஃபர்தர் ரீஜெனரேஷன் ஆஃப் நியூரான்ஸ். இது பார்க்கின்சன்ஸ்க்கு தான் இப்போ முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதே டெக்னிக்கை பயன்படுத்தி அல்சீமர்ஸ் டிசீஸ் மற்றும் வேறு பல நியூரோ டிசீஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து ஏற்கனவே உள்ள தெரப்பி 2 வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நீங்க கேட்டது இருதய நோய்க்கும் பார்க்கின்சன்ஸுக்கும் கேட்டீங்க. இந்த இரண்டுக்குமே இப்பொழுது இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் மூலமாக சிகிச்சையை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஜப்பான்ல. இது ரெண்டுமே உலகத்துல முதன்முறையாக அப்ரூவ் ஆன இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல். நான் முதல்ல சொன்னது பேஷண்ட்டினுடைய உடம்புல இருந்தே எடுத்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். ஆனா இப்போ இவங்க பண்ணியிருக்கிறது இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். அப்படின்னா என்னன்னா, ஒருவருடைய உடம்புல இருந்து ஒரு செல் எடுத்து, ஏதாவது ஒரு செல், மியூகோசால இருந்து ஒரு செல் எடுக்கலாம், பிளட்ல இருந்து லிம்போசைட் எடுக்கலாம். அந்த ஒரு செல்லை எம்பிரியானிக் ஸ்டெம் செல்லா கன்வெர்ட் பண்ணலாம். அதை எம்பிரியானிக்கா கன்வெர்ட் பண்ணிட்டு மீண்டும் அந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல் தெரப்பி ஸ்டெம் செல் இருந்து அதனை ஒரு கார்ட்லேஜ் செல்லாகவோ, லிவர் செல்லாகவோ, நெஃப்ரானாகவோ அல்லது நியூரானாகவோ மீண்டும் அதை மீள் உருவாக்கம் செய்யலாம். அப்படி செஞ்சு ஒரு எம்பிரியானிக் ஸ்டெம் செல்லா முதல்ல கன்வெர்ட் பண்ணி அதற்கப்புறம் அதை கார்டியோ மயோசைட்டா கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு பேட்சா வச்சு கார்டியக் டிசீஸ்க்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே போல் தான் ஒரு இன்டியூஸ்ட் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்லை நியூரானா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பிரெயின்ல எந்த இடத்துல டோபமினர்ஜிக் நியூரான் குறையுதோ அந்த இடத்துல இன்ஜெக்ஷனா போட்டு அதையும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ உலகத்துல 2 விதமான induced pluripotent stem cells already approved for these 2 diseases, heart disease as well as the Parkinson's disease last month.